கவுண்டமணி செந்திலின் வாழைப்பழ காமெடி போல்தான் நாடாளுமன்றம் நடைபெறுகிறது என ராசா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை குறுக்குப்பேட்டையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், நேருவால், காந்தியால், காமராஜரால் முடியாததை பாஜக சாதித்து விடுமா என கேள்வி எழுப்பினார். எல்லா மாநிலம் உள்ள வச்சிருக்க ஒரு மாநிலம் பாதிக்கப்படுதுன்னா நல்ல மாநிலம் சம்பாதிக்க எடுத்து கொடுக்கணும்ல, அதுக்குதான் அந்த தேசிய நான் தான் கேட்டேன். அன்னைக்கு வந்தா எனக்கு பிபி ஏற்றி பாருங்க, ரத்த கொதிப்பு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஓடுறாங்க மிஷின்ல, பிபியே எனக்கு வராது. ஐயோ, இந்த பார்லிமெண்ட்ல மாட்டிக்கிட்டு நான் என்ன கேட்டேன், தமிழ்நாட்டுக்கு தேசிய பேரிடர் என் முதலமைச்சர் கேட்டிருக்காரு, அது என்னாச்சுன்னு கேட்டேன். நாங்கள் 900 கோடி கொடுத்துட்டோம். நான் சொன்னேன், நிர்மலா சீதாராமன் ஜூலியெல்லாம் உட்காந்துருந்தாங்க நிதியமைச்சர், ஐயா அந்த பணம் நாங்கள் கொடுத்த பணம், அது எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, நீங்க கொடுக்கறது ஒரு பணம் இருக்குல்ல, அந்த பணம் என்னாச்சுன்னு. அதுதான் இதுதான் திருப்பி சொன்னேன், ஐயா 2 பணம் இருக்கு, 2 பணம் இருக்கு. நாங்க கொடுத்த பணம் 1, நாங்க கேட்ட கொடுத்துட்டீங்க, உங்கள்கிட்ட 1 வச்சிருக்கீங்க, அதுல நிறைய பணம் இருக்கு. நீங்க ஆந்திராவுக்கு 1 கொடுத்துருக்கீங்க, குஜராத் கொடுத்துருக்கீங்க, நீங்க எங்கெங்கெல்லாம் பிஜேபி ஆளுங்கட்சி அங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதுல இருந்து எங்களுக்கு என்னாச்சு என்ன. அதான் இதுதான் நான் திரும்ப சொன்னேன், 2 இருக்கா, இருக்கு. 1 இது கொடுத்துட்டீங்க, இன்னொன்னு என்ன, அதான் இது. என்ன ஞாபகம் உங்களுக்கு, என்ன ஞாபகம் வருது? கவுண்டமணி செந்தில் பார்த்த வேலையை நாடாளுமன்றத்தில் பண்றீங்க, நியாயம்.